பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. போலி இறைவாக்கினர்கள் மத்தியில் ஆமோஸ் போன்ற உண்மை இறைவாக்கினர்கள் அன்று வாழ்ந்தனர், இன்றும் வாழ்கின்றனர். பிழைப்பை தேடிக்கொள்வது வேறு, வாழ்வை தேடுவது வேறு என்பதை தெளிவுபடுத்தி அந்த வாழ்க்கை பாதையை பிறருக்கும் காட்டி வரும் இறைவாக்கினர்கள் இன்றும் நம் மத்தியில் இருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். காலில் மடிந்த தூசியை தட்டுவது போல் உங்கள் உள்ளத்திலிருந்து கசப்பான எண்ணங்களை தட்டிவிட்டு புறப்படுங்கள் என்று இயேசு நம்மை இறைவாக்கினர்களாய், இறைவனின் பணியாளராய் வாழ அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று இறைவனின் பணியாளராய் வாழ உறுதி கொண்ட நெஞ்சமும் அன்பு நிறை உள்ளமும் வேண்டி இத்திருப்பலியில் இறைவனை இறைஞ்சிடுவோம். வாரி உறுதியுடன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, மகதலா மரியாதையுடைய திருத்தலத்திற்கு திருப்பயணமாக வந்திருக்கின்ற அன்பு மக்களே, ஆண்டின் பொது காலம் 15ஆம் நாளில் இருக்கின்றோம். உன்னதமான திருப்படியிலே கலந்து கொள்ள ஒன்றாம் கூடி வந்திருக்கின்றோம். அன்புகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்து தன்னையே சிலுவைகளை கையெழுத்து நம்மை எல்லாம் மீட்டுக் கொண்டார். எதற்காக என்றால் நாம் தூயவனாகப்பட வேண்டும் என்பதற்காக. அன்புகளே, ஆண்டவர் இயேசுடைய பாடுகளால் நாம் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பாடுகளின் கொண்டாட்டம், இந்த உன்னதமான தெய்வீக திருப்பணியின் கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இந்த திருப்பணியுடைய நிறைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக மனம் வருந்த வேண்டும். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் என் சிந்தையாலும் சொல்லாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகியால் எப்பொழுது கன்னிமணியாடி வாழ்வதை சகோதர சகோதரிகளே, உங்களை நாம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே,
எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து அவனிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. திருப்பலியானது கோயம்புத்தூர் குழந்தை தெரசா ஃப்ளோராசரின் ஃபெலிக்ஸ் மித்திலா திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், ஆட்டையம்பட்டு செல்வகுமார் திருமண மரண் வேண்டியும் தடை நீங்கவும், உடையாப்பட்டி அல்போன்ஸ் ராஜ் அவர்களுக்கு திருமண தடை நீக்கி நல்ல மரணமையும், செவ்வாப்பேட்டை ஸ்டீஃபன் சாராள் குடும்ப சமாதானத்திற்காகவும், பெங்களூர் நவீன் ஜோதி நல்ல வேலைக்காகவும் உடல் நலனுக்காகவும், பெங்களூர் ஜோசப் மேரி நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் மேரி குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், பெங்களூர் நெல்சன் மரிய சோபியா நன்றி திருப்பலியாகவும், சௌரியபாளையம் ரோசி ரூபன் ருபீனா இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும், ருபீனாவிற்கு பிறந்தநாள் நன்றி வெளியாகவும், கரூர் மதனை மேரி குடும்ப கருத்துப்படி மரியமலை வழியாக பெற்ற அனைத்து நன்மைக்கு நன்றியாகவும்,
மகனுக்கு குழந்தை வர வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். கரூர் இளையராஜ் ரோசி குடும்ப கருத்துக்கள் கருத்துப்படி மரிய மேலான் வழியாக பெற்ற நன்மைக்கு நன்றியாகும். மகளுக்கு குழந்தை வர வேண்டியும் மகனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும். கரூர் ராபர்ட் மோனிகா கருத்துப்படி மகனின் குருத்துவ படிப்பிற்காகவும் உடல்நலனுக்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும். மதுரை மரியாளுக்கு நன்றியாகும். கரூர் ரீத்தம்மாள் கருத்துப்படி உடல்நலனுக்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் குடும்ப நலனுக்காகவும் மரிய மறுநாளுக்கு நன்றியாகும். சபரிபாளையம் சின்னப்பன் லூர்து மேரி மரியஸ்டெல்லா கபிலன் எஸ்தாஸ் லூர்து மேரி லூருசாமி பாத்திமா இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் சேலம் முருகானந்தன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். அத்தனூர் பாஸ்கர் புஷ்பா பிரிமிதா அனுஷா ஜாஸ்மின் குடும்ப நலனுக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கு நன்றியாகும். அருளானந்தன் அன்பியம் என்று சிறப்பிக்கின்ற அந்த அன்பியத்தாருடைய கருத்திற்காகவும் ராசிபுரம் சகாய ஜெகநாதன் லிண்டர்ஸ் மேரி குடும்ப சமாதானம் வீடு வேலை நல்ல முறையில் நடைபெறவும். ஃபாதர் சவரிமுத்து மரியசுசேநாதன் வியாகுளமேரி பவுடராஜ் செல்வராஜ் பாவாயி முத்துசாமி இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஆண்டு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நமது குடும்பங்களையும் குடும்ப தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து செவிப்போம். நம்முடைய பங்கு மக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த நவநாளிலே இருக்கின்ற மகளா மரியாதையுடைய பக்தர்களுக்காகவும் திருவிழாவுக்கு வருகை தர இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த விழாவாக இருக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து செவிப்போம். தவறி நடப்போ நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் மொழியை காட்டுகின்றீர். கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆடு மாடுகளை மேய்த்து வந்த அப்பாவியாகிய ஆமோஸை இறைவன் அழைத்து பெத்தேலில் இறைவாக்கு உரைக்க அனுப்புகிறார். அங்குள்ள குரு அமக்ஷியா தன் பிழைப்புக்கு ஆபத்து வந்துவிட்டதாக உணர்ந்து ஆமோஸை நாட்டை விட்டு விரட்ட முற்படுகிறார். ஆனால் இறைவனால் அவர் பணிக்கு முன்குறித்த ஆமோஸ் அங்கே தன் பணியை தொடங்குகிறார். ஆமோஸின் இறைவாக்கு பணிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தமது இறை அழைப்பை நாமும் உணர்ந்து செயல்படுவோம். என் மக்களாகிய இஸ்ராயேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்கின்றார் ஆண்டவர். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 12 துவங்கி 15 முடிய. அந்நாட்களில் பெத்தேலில் குருவாகிய அமாட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனிமேல் ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காது, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்கு உரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமாட்சியாவை பார்த்து கூறினான்,
நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும், ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும். ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும், ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும், ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை தம் மக்களுக்கு தாம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாக அவர் வாக்களிக்கின்றார். அவர் அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது. நம் நாட்டில் அவரது மாட்சி கொடிகொள்ளும். ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும், ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும். பேரன்பு உண்மையும் ஒன்றையொன்று சந்தேகம், நீதியும் நிறைவாலும் ஒன்றை ஒன்று முத்தமேடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும், ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும். நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல்வினைவை நம் நாளில் நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவர்களுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும், ஆண்டவரே உம் பேரன்பை எமக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் நம்மை முன்குறித்துள்ளது நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி கிறிஸ்துவின் வழியாக நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார். கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்கு மீட்பு தந்துள்ளார். நாமும் அவருக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு நம்பிக்கையின் மூலம் தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டுள்ளோம். அந்த தூய ஆவியால் மீட்படைவோம் என்பதை அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவரை போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு சொந்தமான பிள்ளைகளாக கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு நம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளுவதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தி நம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்தும் ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்துவின் வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். காலம் நிறைவில் விண்ணுலகில் மண்ணுலகிலும் அனைத்தையும் கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டுள்ள கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்து நாங்கள் கடவுளின் மாட்சியில் புகழ்பாட வேண்டும் என்று அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாளராக உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவர்களுக்கு முத்திரிக்கையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தி அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் அரக்கங்கள் ஒளிவிட பெறுவாங்க. அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனிதமார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 7 முதல் 13. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார்.
அவர்களுக்கு தீய ஆவிகளின் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பணத்திற்கு கைத்தறி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் விதியை போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்கு சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி மகதலா மரியாவிற்கு விழா எடுத்திருக்கின்றோம். நேற்றைய தினம் கொடியேற்று பவனியிலே கலந்து கொண்டு விழாவிற்கான கொடியை ஏற்றி திருப்பலி ஒப்பு கொடுத்து செபித்தோம். இன்று நவநாளினுடைய 2ஆம் நாளிலே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று எத்தனையோ மக்கள் தங்களுடைய வீடுகளிலேயே தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று நேற்றையே ஒரு குடும்பம் தேதி தெரியாமல் நேற்றையே வந்துவிட்டார்கள் என்றுதான் திருவிழா. அந்த வல்லமுள்ள பரிந்துரையாளர் மகதலா மரியாவின் மீது அவர் நம்பிக்கை கொண்டு இந்த ஆலயத்திற்கு சென்றால் நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் இந்த திருப்பயணங்களுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதரி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஃபாதர், எங்களுக்காக செபியுங்கள், எங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாக்கி 5 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் குழந்தை வாக்கியமில்லை என்று இன்றைய திருப்பலி கருத்திலும் அதே போல கருத்துக்களை நாம் வாசித்து செபித்தோம். அன்புக்குரியவர்களே, இது போல தேவைகளோடு இந்த திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொள்ளுகின்ற நிறைய பேர் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வல்லமுள்ள தாய் மகதலா மரியாவினுடைய பரிந்துரையினாலே 1000 மக்கள் நலம் பெற்றும் குணம் பெற்றும் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுகின்றார்கள். ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக மல்லூரிலிருந்து ஒரு பெரியவர் வந்தார். என்னுடைய பேரப்பிள்ளை பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளை மூக்கிலே தொடர்ந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர்களை சந்தித்தோம். ஆனால் மருத்துவர்களால் என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். பிறகு நான் அவர்களுக்காக செபித்து ஆசீர் வழங்கி ஆலயத்தை நற்கருணை ஆண்டவரை சந்தித்து அந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செல்லுங்கள், நலம் பெறுவீர்கள் என்று சொன்னேன். அன்புக்குரியவர்களே, அந்த அவர் வீட்டு சென்று அடுத்த நாளே அந்த ரத்தம் நின்று விட்டது. பிரியமானவர்களே, குடும்பத்தோடு நாங்கள் வருகின்றோம். இந்த ஆலயத்தில் வந்து எங்கள் முடியை காணிக்கையாக இறக்குகிறோம் என்று அதே வாரம் கடவுளுக்கு நன்றி சொல்லி முடியிறக்கி சென்றார்கள்.
அன்புக்குரியவர்களே, இது போல ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை இந்த திருத்தலத்திலே அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய நம்பிக்கை. மகதலா மரியா உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்விலே கண்டுகொண்டார். அவருடைய பழைய வாழ்வு மறைந்து ஆண்டவர் இயேசுவை நான் கண்டுகொண்டேன், அதிலும் சிறப்பாக உயிர்த்த ஆண்டவரை என்னுடைய வாழ்விலே கண்டுகொண்டேன். அந்த உயிர்த்த ஆண்டவரை சீடர்களுக்கு அறிவுகள் என்று ஆண்டவர் சொன்னதை எடுத்து சென்று மற்றவர்களுக்கும் அறிவித்தார். அவர்களும் அந்த ஆசையை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை முதலாக தன்னுடைய வாழ்விலே கண்டுகொண்ட இந்த புதிதை இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதே நம்பிக்கையிலே இந்த தாய் மகதலா மரியா கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நம்முடைய நம்பிக்கையாக்குவோம். இந்த திருத்தலத்திலே நான் சென்றால் ஆண்டவர் இயேசுவை சந்தித்து நான் செபித்தால் எனக்கு நலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய நம்பிக்கை வாழ்வு பயணமாகட்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இஸ்ராயேல் நாட்டிலே அவர் சென்று இறைவாக்கு உரைக்கின்றார். பிரியமானவர்களே, இறைவாக்கு இறைவனுடைய வார்த்தையை அவர் உரைக்க வேண்டும். இறை வார்த்தை என்னவென்றால் அது உண்மையை சொல்ல வேண்டும், இருப்பதை இருப்பதாக சொல்ல வேண்டும். ஆனால் அந்த உண்மையை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த வாழ்ந்த அந்த பெத்தேல் பகுதியிலே அந்த ஆலயத்தை சுற்றி அந்த பலிபீடத்தை சுற்றி அந்த எருசலேம் தேசத்திலே வாழ்ந்த மக்களும் அவருடைய தலைவர்களும் தவறான பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் தவறான வழியிலே சென்ற பொழுது அங்கு சென்று ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கின்றார், உண்மையை உரைக்கின்றார். இப்படியெல்லாம் நிகழும், எருசலேமுடைய அழிவு உறுதி, நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் என்று உரைத்த பொழுது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அங்கிருந்த குருவானவர் என்ன செய்கிறார் என்றால், பெத்தேலின் குருவாகிய அமைச்சையா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து பிழைப்பை தேடிக்கொள். இறைவனுடைய வார்த்தையை சொல்ல வந்த அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இறைவாக்கினர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உன்னுடைய வயிற்றுக்காக பிழைப்பதற்காக உனக்கு பொருள் தேடுவதற்காக நீ தவறான செய்தியை சொல்லுகின்றாய் என்று நீ இங்கிருந்து ஓடிவிடு என்று அவரை மிரட்டுகின்றார். இனி ஒருபோதும் இந்த நாட்டிலே இறைவாக்கு உரைக்காது என்று சொல்லுகின்ற பொழுது ஆமோஸ் இறைவாக்கினர் அழகாக சொல்லுகின்றார், என்னை அழைத்தவர் கடவுள், ஏனென்றால் நான் இறைவாக்கினரும் அல்ல, இறைவாக்கு கூட்டத்தினரும் ஒருவனும் அல்ல, அதிலே பயிற்சி பெற்றவனும் அல்ல, மாறாக நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தது. என்னை ஆண்டவர் அவருடைய பணிக்காக, இறைவார்த்தையை உரைப்பதற்காக, உண்மையை உரைக்க சொல்வதற்காக அழைத்திருக்கின்றார். ஆகவே என்னுடைய இந்த இறைவாக்கு பணி தொடரும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். உண்மைக்கு சான்று பகர, உண்மையாக வாழ. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை 72 பேரை அவரிடம் கூட்டி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து இறை செய்தியை அறிவிப்பதற்காக, இறையரசு வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதை அறிவிப்பதற்காக அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த செயலானது வித்தியாசமாக இருக்கிறது. உங்களுடைய பயணத்திற்கு, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான செப்பு காசுகளோ உணவோ உடையோ எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய எண்ணமெல்லாம் அடுத்த வேலைக்கு என்ன செய்வது, எப்படி உடுத்துவது என்று
என்பது கவனத்தில் இருக்கும். மாறாக நீங்கள் செல்லுங்கள், நான் உங்களை பார்த்துக் கொள்ளுவேன், ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பணியை செய்கின்றீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, அவர்கள் இந்த உலக பொருட்களை நம்பி அல்ல, என்னை நம்பி சொல்லுங்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்பி வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த திருப்பலிக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில வந்திருக்கின்றோம். அதே நம்பிக்கையில இந்த திருப்பலியில ஒப்புக்கொண்டு செபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உண்மைக்கு சான்றுபவர்களாக, உண்மை எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். மகளா மரியாதையுடைய பரிந்துரை உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். ஆமென். கண்ணே மறியிடம் பிறந்தவரா, இயேசுவை சகோதரர்களே, நம்பிக்கையோடு, ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு எவ்வாறு திருத்தூதர்கள் சென்றார்களோ அதே நம்பிக்கையில நாமும் நம்முடைய அன்றாட தேர்வுகளுக்காக நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுத்து செல்வோம். இறையாட்சியின் திறவுகோலே இறைவா, வழித்தொண்டர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், கர்தினால்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள், பொது நிலையினர் யாவரும் முன் துயராய் அணிவகுக்க வேண்டும் என்னும் நோக்கத்தை மனதில் கொண்டு முன்மாதிரியாக வாழ்ந்து வளரும் சமுதாயத்தினரை இயேசு கிறிஸ்துவின் வழியாக நடத்திட அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். ஒப்பற்ற நாயகனே எம் இறைவா, இன்றைய நவீன உலகின் பணம், பொருள், ஆடம்பரம் என்ற உலக காரியங்களில் நாங்கள் எங்களையே அடிமையாக்கி கொள்ளாதவாறு, கிறிஸ்துவே எனக்கு ஒப்பற்ற செல்வம், அதுவே எனது ஆதாயம் என்னும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தலைவராக பணிபவராம் இறைவா, இந்த உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் தலைமை பணியாற்றும் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் நிறைத்து உமது உகந்தவர்களாய்
இறையரசை கட்டி எழுப்பும் தெளிந்த மனதை அவர்களில் உருவாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, நிராகரிப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமூகத்தில் இருந்து விலகி வாழும் ஏழை எளியோர்கள், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பின் உறவில் இணைந்திடவும் புதுவாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் ஒப்புக்கொள்கிறோம். ஆசீர்வாதத்தின் தேவனே, எங்களை நாளும் காக்கின்ற அன்பு தெய்வமே, ஏதோ உம்முடைய கரத்தில் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் குடும்ப தேவைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். உம்மை நாடி தேடி வந்திருக்கின்ற ஏதோ அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஏதோ பல்வேறு தேவைகளோடு நம்பிக்கையோடு வந்து இந்த திருப்பலியில கலந்து கொண்டு இந்த திருப்பயணம் மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒரு கரங்களை தாங்கி ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம நாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். Yeah.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் மனம்படி எல்லாம் உள்ள இறைவனுக்கு என்பதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி வந்தாடும் திருவதையின் காணிக்கைகளை கண்ணோக்கீரளோ. உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் என்னிடத்தில் நாங்கள் வாக்கு நின்று செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வெப்பக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியாள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயும் உமது இறக்கமையினால் எங்களை மீட்டருளி அவர் வழியாக உமது மாண்பை வாழ்ந்து புகழுகின்றன. தலைமை தாங்க ஒருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்தோரும் திரும்பவும் நடக்குகின்றன. வானங்களும் அவர்கள் ஆட்களும் சராபங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் கூட சேர்த்துக் கொள்ளவாறு நாங்கள் உண்மை தாழ்வுடன் இறைந்து புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. காணிக்கைகளை செயல்படுத்த தாழ்வுடன் வேண்டுகின்றோம். உணரும் ரசமாக இவைகளுக்கு மாறுவனவாக பாடுகிற உலகம் கழிந்தமை கேட்ட போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களை கிடைத்த அவர் ஒரேதான். அனைவரும் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சிலர்களை கிடைத்தவர் அனைவரும் பெற்று பருங்கள்.
புதிய நிலையான உடன்படிக்கையின் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் உடலுக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையும் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு மொத்தத்தை மீட்பளிக்க கிண்ணத்தை மொப்பம் கொடுக்கிறோம். உம் திறமை நின்று மொக்க ஊழியம் புரிய தகவல்களை ஏற்றுக்கொண்டிருக்கவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவத்திலும் மங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் முதிரவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயராயப்பின் எல்லா நண்பரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் திருமணம் ஏற்றுவிடும். எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக புண்ணியத்து மரமருள உண்மை கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் மாற்றும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவனுடைய பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அணிவுடனருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவரை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மொத்தமையும் அளித்தருள்வீராக. என் வென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்துகிறோம். உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சமரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். காத்த முடிவில் வாழும். Amen.
ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று பொதுக்காலத்தில் 15ஆம் ஞாயிறு. 15ஆம் தேதி திங்கட்கிழமை புனித குணவிந்தர் ஆயர் மறை வல்லுநர் நினைவு. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்மேல் மலை புனித கன்னிமரியா நினைவு. 20ஆம் தேதி சனிக்கிழமை புனித அப்போலினாரியஸ் ஆயர் மறைசாட்சி நினைவு. 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு. யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த பிறனன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவனவாக நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உருவங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எம்மில் தூண்டி எழுப்பனவாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். கடந்த வாரத்திலே சிலுவை பாதை கட்டுமான பணிக்காகவும் ஆலய வளர்ச்சி பணிக்காகவும் நன்கொடை கொடுத்தவர்கள் அருண்குமார், ஆர்டிஸ்ட் தேனு, ராசிபுரம் ரூபாய் 1000, சவரிபாளையம் குமார், டெலங்கா மேரி, ஜோஸ் ஆண்டன், சவரியம்மா ரூபாய் 5000,
சகோதரன் ஜான் ஜோசப் சின்னப்பள்ளம் ரூபாய் 1500. பி ராஜு லீலா செவ்வாய்ப்பேட்டை ரூபாய் 1000. நவீன் ஜோதி பெங்களூர் ரூபாய் 1000. நன்கொடை கொடுத்தவர்களுக்காகவும் அனைத்து வளர்ச்சி பணிக்காகவும் சிறப்பாக தேர் திருவிழா எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் உண்டாவதாக. நம்ம நாள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலை 6:15 மணிக்கு கொடி சுற்று பிரகாரமும் ஜெபமாலையும் மகதலாமரியாருடைய கொண்டாட்டு மாலையும் சொல்லி சிறப்பு செய்யப்படும். ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு அனைவருக்காக செபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற நாட்களிலே மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் கொடி சுற்று பிரகாரமும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியில் நடைபெறும். சிறப்பான விதத்திலே செபிப்போம். பிரியமானவர்களே, 21, 22ஆம் தேதி முக்கியமான நாட்கள், திருப்பலியில் வருகின்ற நாட்கள். அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதையும் சிறப்பாக செய்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு திருப்பலி உண்டு. மதியம் 12 மணிக்கும் ஒரு திருப்பலி இருக்கிறது. போடப்படவில்லை. நிறைய இறை மக்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பூசை கிடைக்குமான்னு கேட்டார்கள். ஆகவே அதற்கேற்றார் போல மதியம் 12 மணிக்கு திருப்பலி உண்டு. கேட்பவர்களுக்கு சொல்லுவோம். மதியம் அந்த நோட்டீஸில் இருக்கிறது போல மாதா டிவி தொலைக்காட்சியிலிருந்து வருகின்றவர்கள் இறை செய்தியும் ஆசீர்வாதம் மாலை திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெறும். ஆகவே சிறப்பான விதத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஜெபியுங்கள். இந்த திருவிழா பொறுப்பாளர்கள் அவருடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற பக்தர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய கேட்கின்றேன். அந்த பொறுப்புகள் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஏதாவது எந்த இடத்துலையாவது மக்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறது என்றால் உடனடியாக அதற்கு, அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், உடனடியாக அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று யாரை அணுகலாம். பங்குசாமர் அணுக வேண்டியதுதான் பங்குசாமர் அணுகலாம். இது வாலியல் செலவினாலும் அணுகலாம். அல்லது காவல்துறையோ அல்லது போக்குவரத்துறை எது தேவைப்படுகிறதோ அவர்களை உடனடியாக அணுகி அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இன்னும் 2-3 நாட்களிலே இந்த போக்குவரத்து துறையும் மற்றும் இன்னும் இந்த வாகனங்கள் எல்லாம் பார்க்கிங் செய்வதற்கு சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே அந்த பொறுப்பாளர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் வந்து அதற்கு உண்டான ஏற்பாடை செய்ய வேண்டும். நான் போய் எல்லாத்துக்கும் அதிகாரிகள்லாம் பத்திரிகை கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சது அப்படி என்றல்ல. இங்கே தான் இந்த மழை காலமாக இருக்கிறது, ஏரியில தண்ணி இருக்கிறது, வாகனம் நிறுத்துவது சிரமமாக இருக்கிறது. ஒரு சில இடங்கள் தாராளமாக தர என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற காட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது, முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. இன்னுமாக ஒரு சில இடங்களை கேட்டு இருக்கின்றோம். அதற்கு தகுந்தாற் போல உதவி செய்ய வேண்டும். சில நேரங்களில் போன சொல்லலாம் வாகனங்களை கூட இந்த இது போலீஸ் அதிகாரிகள் உள்ளே விடவில்லை. அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தால் 2 பேர் பைக்கில் போய் கூட வேற வழியாக அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாத்தையும் பொதுவாக பார்க்குறாங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். ஆகவே எல்லாரும் சிறப்பாக இந்த திருவிழாவை இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க ஏற்பாடு செய்து சிறப்பான விதத்திலே தயாரிப்போம். அனைவரும் விடுதலை இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக் கொள்ள நாங்கள் உம்மையே வேண்டுகின்றோம். இவ்வாறு மறைவுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லா பிள்ளைகளையும் தந்தை மகன் தூயாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது.
Amen.